சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 10, 11, 12ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 10ஆம் இடம் 11ஆம் இடம் ரெண்டுமே சந்திரனுக்கு ரொம்ப நல்ல இடம். அப்போ வாரத்தில் ஒரு 5 நாள் சூப்பராக இருக்கும். வாரம் முழுமைக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வீரியம் கிடைக்கக்கூடிய ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்போலும் உண்டு. ஏன்னா வாரம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். தனாதிபதி இந்த வாரத்தின் முதல் வலுத்து இருக்கிறார். தனாதிபதி 2ஆம் வீட்டிலே உச்சமாகிறார். இது வரைக்கும் காசு பணம் கிடைக்காதவர்கள் பணம் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு, தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டேன், இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படி மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பண வரவுகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டேன், ஒரு இணையத்தில் இப்படி ஒரு மெசேஜ் வந்தது, ஃபேஸ்புக்கில் இப்படி ஒரு மெசேஜ் வந்தது, ஒரு இன்ஸ்டாகிராமில் இப்படி மெசேஜ் வந்தது, இவர் இப்படி தூண்டில் போட்டார், அவர் இப்படி தூண்டில் போட்டார், டக்குன்னு யோசிக்காமல் பணத்தை கொடுத்துட்டேன், கிரெடிட் கார்டை கொடுத்துட்டேன், இந்த மாதிரியான கிரெடிட் கார்டு தொல்லைகளை நண்பர்களுக்காக உதவி செஞ்சேன், அவருக்காக உதவி செஞ்சேன், இவருக்காக உதவி செஞ்சுட்டு பண அமைப்புகளில் கொஞ்சம் கடுமையான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக எல்லாம் அப்படியே இதாகும். சட்ட நடவடிக்கைகள், கோர்ட்டு, காவல்துறை போன்ற அமைப்புகளில் ஒரு மாதிரியாக சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு 11ஆம் இடங்களில் 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பதனால எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. வாரத்தில் கடைசி 2 நாள் மட்டும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். பணவரவுகள் வார ஆரம்பத்திலே வரும், அந்த பணமும் திரும்பி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கட்டுக்கடங்காத மாதிரி கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள், வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆகவே எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரத்தை சொல்லலாங்க. தசம அங்காரா என்கின்ற 10ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் இப்போது 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்திலே சில மாதங்கள் இருப்பார். 11ஆம் இடமும் 11ஆம் இடமும் இனிமே கொஞ்சம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்போல இருக்கு. ஆகவே எதற்கும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய தன்மை. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு சூரியன் குருவின் பார்வையில் இருப்பதால் எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை என சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வராது. கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் அப்படிலாம் வராது. இன்னும் அடுத்தடுத்து அந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகள் வரும்போது மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு சோதனைகள் வருமே தவிர, இப்போது இந்த வாரத்தில் பெரியதளவுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாமல் செப்டம்பர் மாதத்தின் கடைசி வாரமாகிய இந்த 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நல்ல விதமாகவே போகக்கூடிய யோக வாரம் தான் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.